ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு அம்மையார் தரிசனத்துக்கு வந்தாள். அவர்கள் மரபுப்படி சேவித்து விட்டு நின்றாள். அதிக கூட்டமில்லாத நேரம். அம்மாளின் கண்களில் ஓர் ஏக்கம், ஆவல், எதிர்பார்ப்பு, நம்பிக்கை எல்லாம் தெரிந்தன. குடும்பத்தில் பல விதமான கஷ்டங்கள், வியாதி, வெக்கை. ஒரு பெண்ணுக்கு கல்யாணமாகி 7-8 வருஷமாகியும் குழந்தைகள் இல்லை. இன்னொரு பெண்ணுக்கு வயது எகிரிக்கொண்டே போகிறது. சரியான வரன் கிடைக்கவில்லை. பையனுக்கு படிப்பு வரவில்லை. பணக்கஷ்டம், இன்னும் என்னென்னவோ. வைஷ்ணவ மரபு பிரகாரம் ராமேஸ்வர யாத்திரை பரிகார சடங்குகள் செய்வது வழக்கமில்லை. என்ன செய்யறதுன்னே தெரியவில்லை. சம்பிரதாயத்தை மீற முடியலே. கஷ்டமோ தீரணும், பெரியவாதான் வழிகாட்டணும் என்று பவ்யமாக சொன்னால் அந்த அம்மாள். நீங்கள் தென்கலையா என்று பெரியவார் கேட்டார்கள். ஆமாம் பெரியவா. உப்புசாறு, சாணிச்சாறு, சரைச்சாறு என்று 3ம் தென்கலைக்காரர்களுக்கு கிடையாது. உப்புசார், சாணிச்சார், சரைச்சார்னு எங்க அம்மா சொல்லுவான். அதேதான். ராமேஸ்வரம் சமுத்திர ஸ்நானம் உப்புசார், பஞ்சகவ்ய பிரசாரணம் சாணிச்சார், கங்கா ஸ்நானம் சரைசார். பரமேஸ்வரின் சடையிலிருந்து வெளிப்பட்டதால் அதனால சம்பிரதாய விரோதமாக ராமேஸ்வரம் போக வேண்டாம். நித்தியம் சாலை கிராமம் பூஜை செய்து திருமஞ்சன தீர்த்தம் சாப்பிடணும். ஏகாதசி அன்று உபவாசம், பால், பழம், கிழங்கு சாப்பிடலாம். அன்னைக்கு உங்கள் வீட்டுக்காரர் 12 திருமண் இட்டுக்கொண்டு திருவாராதனம் செய்யணும். மறுநாள் துவாதசி அன்னைக்கு சீக்கிரமாகவே திருவாராதனம் செய்து துளசி தீர்த்தம் சாப்பிட்டுவிட்டு பாராயணம் செய்யணும். தினமும் ஒரு பசுமாட்டுக்காவது ஒரு கைப்பிடி அளவு புல் தர வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் சர்வ பிராயச்சித்தம் செய்ததாகும். பெரியவா மெல்ல மெல்ல வார்த்தைகளை கூறி உபதேசத்தை முடித்தபோது அந்த அம்மாள் உதடுகளை மடித்து அழுகையை அடக்கி கொண்டு கண்கள் பனிக்க நின்றாள். பெருமாளே வந்து சொன்ன மாதிரி இருக்கு. என்னமோ நினைச்சு குழம்பிக் கொண்டிருந்தேன். ராமேஸ்வரம் போகத்தான் வேணும் என்று சொல்வேலோ என்று. பெரியவா மனசு ஸ்படிகம் மாதிரி, பரமசுத்தம். சம்பிரதாய விரோதமில்லாதபடி ஒரு நல்ல வழி காட்டியிருக்கேள். பிரசாதம் பெற்றுக்கொண்டு அந்த அம்மாள் சென்றபோது அவர் முகம் ஸ்படிகம் போல் இருந்தது. தெளிவாக, மிக தெளிவாக. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.